ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சன் லாஸ்ட் நைட் உங்களை பற்றி என்ன நினச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட எனர்ஜி வந்து நான் ஒரு 4-5 எனர்ஜி வந்து நான் செக் பண்ணுறேன், சில சைன்ஸ் கொடுக்குறேன். அது உங்களோட ரெசனேட் ஆகுதான்னு பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களால் ரிலேட் பண்ண முடியுது, உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்ன நினச்சாங்க அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கு ரெசனேட் ஆகுறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், அண்ட் ஹீலிங் செஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜி நம்ம என்னன்னு பார்க்கலாம். நான் ஷஃபிள் பண்ணுறேன், உங்கள் எனர்ஜியை காமாக வச்சுக்கோங்க. ஓகே, உங்களோட எனர்ஜி வியூவர்ஸ் இப்போ என்ன மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்காங்களா, என்ன மாதிரியான எனர்ஜி வியூவர்ஸ்? ஓகே, ஏதோ வாழ்க்கையில் வந்து ரொம்ப விரக்தியான ஒரு நிலைமையில் இருக்கீங்க. விரக்தினா ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், கரியர் ஆகட்டும், எதுவானாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்கேன் நம்ம லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவாக இருக்கிறது. சரிங்களா? அந்த மாதிரி தான் தெரியுது. ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வாய்ப்பு வருது, நான் சரியா யூஸ் பண்ணிக்கலையா, இல்லை எனக்குன்னு அது எதுவும் சரியா அமைய மாட்டேங்குதா, ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், இல்லை வேற எதுனாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலையும் இப்போ நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க பர்சனை மிஸ் பண்றீங்க, கண்டிப்பா பர்சனை மிஸ் பண்றீங்க, அந்த லவ்வை மிஸ் பண்றீங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்ணும்போது, அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தபோது எந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில இருந்தீங்களோ அந்த மெமரிஸ் அது எல்லாமே ரொம்ப மிஸ் பண்றீங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்வி அதிகமா இருக்கு. உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை நினைச்சு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறீங்க. இது லாஸ்ட் ரீடிங்ல இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு அதுதான், இது ரெண்டுமே நான் சொன்னது இந்த கார்டுலயுமே வருது. வாழ்க்கையில வந்து எதுவுமே சரியா போக மாட்டேங்குதுங்கிற ஒரு விரக்தி, ஒரு கவலை. ஏன் ஒவ்வொருத்தவங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க லைஃப் நல்லா இருக்கே, அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா அமையுதே, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு கம்பேர் பண்றது, அதுவே உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது, இப்ப ஏன் நான் இந்த மாதிரி அனுபவிக்கணும், இப்ப என்ன ஆச்சு, எனக்கு நல்லா தானே போயிட்டு இருந்தது, ஏன் இந்த மாதிரி ஒரு பிரேக்கப் இதனை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜில சில பேர் இருக்கீங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து உங்க லைஃப்ல வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து ரொம்ப தனிமைன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப தனிமை. நீங்க வந்து மற்றவங்க கிட்ட இருந்து கால் பேசுறத அவாய்ட் பண்றீங்க, மெசேஜ் பண்றத வந்து பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு. கால் நார்மலா பேசுறதுக்கோ, மெசேஜ் பண்றதுக்கோ, இல்லை யாரு கூடயும் போய் நார்மலா பேசுறதுக்கோ தனிமை வேணும்னு நினைக்கிறீங்க. கஷ்டப்பட்டு தான் போய் நீங்க மற்றவங்க கிட்ட போய் மிங்கிளாக ட்ரை பண்றீங்களே தவிர, அந்த மாதிரி முயற்சி எடுக்கிறீங்களே தவிர, மனசுக்குள்ள வந்து நீங்க ரொம்ப தனிமையில என்னை கொஞ்சம் தனியா விடு, நான் தனியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான். பட் சில பேர் வந்து வேற வழியே இல்லாம போய் மற்றவங்க கிட்ட பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ்ட்டு பேச கூட உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது, மெசேஜ் பண்ண பிடிக்காது, ஒரு மாதிரியான ரொம்ப நெகட்டிவ், ரொம்ப ரொம்ப நெகட்டிவ். 3 கார்டுமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு இன்னைக்கு உங்களோட எனர்ஜி. ஐ திங்க் லாஸ்ட் நைட் உங்க பர்சனும் அதே மாதிரி மேபி மிரரிங் பண்ணியிருக்கலாம், ரொம்ப நெகட்டிவா இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கு. எதுவுமே பண்ண முடியாத நிலைமை. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஏதாவது ஆக்ஷன் எடுத்தே ஆகணுமே, ஏன் நமக்கு இப்படி ஆகுது அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே பண்ண முடியல, நம்ம என்னதான் பண்றது, நம்ம என்ன பண்ணாலும் ஒண்ணும் ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன், ஒரு முடிவு, நமக்கு பிடிச்சமான ஒரு முடிவு அமைய மாட்டேங்குது. உங்களால இந்த சுச்சுவேஷனை மாற்ற முடியலைங்கிற ஒரு கவலை, விரக்தி அதெல்லாம் வந்து இங்க அதிகமா தெரியுது. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் இதுவுமே வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ஜஸ்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கிறீங்க, நிறைய தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து தூங்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க டைம் தூங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். இது ரொம்ப லேசி ஆயிட்டு இருக்கீங்க, சோம்பேறித்தனம் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களை ரொம்ப எதுவுமே ஆக்டிவா வச்சுக்கலன்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப உடஞ்சு போயிருக்கீங்க. இன்னைக்கு ரொம்ப நெகட்டிவா வருது, நெகட்டிவா இருக்கிற எனர்ஜிஸ் அதிகமா வருது. ஓகே, இன்னொரு 2 எனர்ஜிஸ் செக் பண்ணிடலாம்.
என்னதான் உங்க பர்சன் உங்களுக்கு வலி துரோகம் கொடுத்தாலும் நீங்க மறுபடியும் உங்க அந்த பர்சன் தான் வேணுங்கிறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. சில பேர் அவங்கதான் என் சந்தோஷம், அம்மா எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு வலி ஏற்படுத்தி இருக்காங்க, இட்ஸ் ஓகே, நான் வந்து அவங்களை மாத்திடுவேன், நானும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்குவேன், பட் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா இந்த 2 கார்டு அந்த மாதிரி தான் என்னால கம்பைன் பண்ணி படிக்க முடியுது. இது வந்து ஜஸ்ட் தனித்தனி எனர்ஜி தான். ஏதாவது ஒரு எனர்ஜி உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. இதுல வந்து நீங்க இதுல நிறைய பேர் வந்து பாஸ்ட்ல வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சவங்களா இருப்பீங்க. சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதவங்களாவும் இருந்திருப்பீங்க. வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்பயுமே இருந்திருக்காது. ஸோ இந்த பர்சன் தான் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருப்பாங்கன்னு அப்படி நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க. பட் அவங்களும் உங்களுக்கு ஒரு கார்மிக் பார்ட்னர் மாதிரி தான் தெரியுது. இங்கன்னா வலி வேதனை எல்லாம் அதிகமா கொடுக்குறாங்க. பட் இவங்க தான் என் சந்தோஷம், நான் இவங்க கிட்ட தான் போகணும், எனக்கு இவங்க தான் வேணும்னு நிறைய பேர் இதுல மூவ் ஆன் ஆகாம இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து திரும்பி வருவாங்களா, இவங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா மேனிஃபெஸ்ட் பண்றீங்க, எனக்கு அவங்கதான் சந்தோஷம், எனக்கு அவங்கதான் வேணும்னு. உங்களுக்கே தெரியாம நீங்க வந்து வாழ் மனசுல இந்த ஆசையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க, மிஸ் பண்றீங்க, ரொம்ப கிரேவிங் எனர்ஜி இருக்கு, எனக்கு இந்த பர்சன் சந்தோஷம் கொடுத்தாங்க, எனக்கு இவங்க தான் வேணுங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. இதுல ஒரு ரொம்ப சில எனர்ஜிஸ் தான் வந்து எனக்கு இந்த கார்டு பாசிட்டிவா தெரியுது. ரொம்ப சில பேர், நிறைய வியூவர்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன், வெரி ஃபியூ, ரொம்ப சில வியூவர்ஸ் தான் என்ன பண்றீங்கன்னா, கவலை இருக்கு, ஆப்வியஸா கவலை இருக்கு, அண்ட் உங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்க இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகமாக்கிக்கிட்டு அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சில பேர் தான். பட் மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கீங்க. பிளாக் டார்க்கான கார்டிங் அதிகமா வந்திருக்கு. வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நீங்களே ஒரு மாயையில இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய இருக்குது, பட் நீங்க அதை பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த பர்சன் தான் வேணும், அம்மா துரோகம் பண்ணிட்டாங்களா, ஓகே எனக்கு இவங்க தான் வேணும், வலி கொடுக்குறாங்களா, என்னை ஏமாத்துறாங்களா, இல்ல எதுனாலும் ஓகே, ஒரு மாஸ்க் போட்டிருக்காங்களா, எதுனாலும் ஓகே, பட் எனக்கு இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனர்ஜிஸ் தான் வந்து இங்க அதிகமா தெரியுது. ரொம்ப சில பேர் தான் வந்து எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கைக்கு வந்து நான் தகுதி இல்லை, எனக்கு வந்து அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்துறது, உங்க இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றது, உங்க லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க கண்ட்ரோல்ல வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க மத்தவங்களை சார்ந்து இருந்திருப்பீங்க. இப்ப யாருக்குமே டிபெண்ட் பண்ணாம ஒரு சுதந்திரமான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அது ரொம்ப சில பேர் தான். அவங்களாம் ரொம்ப, அவங்க மட்டும்தான் பாசிட்டிவா தெரியுறாங்களே தவிர மோஸ்ட்லி வந்து ரொம்ப நெகட்டிவா, ஒரு சந்தேகத்துல, ஒரு பயம் அதிகமா இருக்கு, இமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, உங்களுக்கு அழுகுறீங்க, ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ரொம்ப நெகட்டிவான கார்டு தான். இந்த பிக்சர் பாருங்க, 2 பிக்சர் பாருங்க. சிலர் வந்து ரொம்ப அழுகுறீங்க, அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுதுகிட்டு இருக்கீங்க, நைட்ல தூக்கம் இல்லாம இருக்கீங்க, தூக்கமே உங்களுக்கு இல்லாம போயிருச்சு, உங்க வாழ்க்கையை வந்து ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. இதுல இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதுல நிறைய பேர் வந்து சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்லனால வந்து கஷ்டப்படுற மாதிரி தெரியுது நிறைய பேர். அதனால வந்து ஏமாற்றங்கள் அடைஞ்ச மாதிரி தெரியுது. சரியா, இதெல்லாம் தான் இன்னைக்கு. இதுல அதிகமா நம்ம சொல்லணும் அப்படின்னா மிதுனம், கும்பம், துலாம் இருக்கு, கடகம், விருச்சகம், மீனம் இருக்கு. மீனம் இங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா, சரி, இதெல்லாம் வந்து உங்களோட எனர்ஜி. இது ஏதாவது உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆகுதான்னு பாருங்க. உங்களுக்கு பிரேக்கப் வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு 5 to 6 monthsல நடந்திருக்கலாம். 8 இம்பார்ட்டன்ட் நம்பரா இருக்கலாம். நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கலர் வந்து ப்ளூ ஆர் எல்லோ காம்பினேஷன், இந்த மிக்ஸ்ல ஏதாவது மிக்ஸ் பண்ணி இந்த காம்பினேஷனாலும் சரி, ப்ளூ தெரியுது, எல்லோ இருக்கிற மாதிரி இருக்கு, அண்ட் கிரீன் ஆப்வியஸா. சரியா, இந்த கலர் ட்ரெஸ்லாம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரெசனேட் ஆகும். இந்த எனர்ஜி, இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான், நமக்கு சைன் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்க பர்சனோட லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு பார்த்துடலாம். உங்க பர்சன் நினைச்சுக்கோங்க, லாஸ்ட் நைட் தாட். சில பேர் வந்து ஒர்க் பிளேஸ்ல 2 பேரும் ஒர்க் பண்ண பிளேஸ்ல வந்து மீட் பண்ணியிருந்திருப்பீங்க, உங்க லவ் டெவலப் ஆயிருக்கும், ஆர் சண்டை வந்து ஒர்க் பிளேஸ்ல நடந்திருக்கும். உங்களோட ஒர்க் பிளேஸ், ஆஃபீஸ் எதுனாலும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்கும் உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல. அல்லது ஃபினான்ஷியலா வந்து உங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு
நல்ல ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. மாறி மாறி வந்து அவங்களோட குரோத்துக்கு நீங்க, இல்ல உங்களோட குரோத்துக்கு அவங்க, அந்த மாரி பண விஷயத்துல வந்து நெறைய ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஆக்சுவலா உங்க பெர்சன் என்னன்னா, அது எல்லாமே நெனச்சு பார்க்குறாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, நெனச்சிருக்காங்க லாஸ்ட் நைட்னா, எந்த அளவுக்கு லவ் பண்ணோம், நம்ம லைஃப் எப்படி இருந்துச்சு, இப்ப இப்படி இருக்கே, என்னால நம்பவே முடியலையே. இந்த லவ் வந்து டெவலப் பண்றதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன், நான் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருப்பேன், உன் பின்னாடி நான் எந்த அளவுக்கு வந்திருந்திருப்பேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அக்செப்ட் பண்ண வந்திருப்பேன். பட் பாருங்க 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பட் இப்ப ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிட்டேன்னு தான் நெனைக்கிறாங்க. அவங்க நெனைக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, இந்த லவ்க்காக நான் நெறைய எஃபோர்ட் போட்டிருக்கேன். நீயும் என்னை அவ்ளோ லவ் பண்ணியிருக்க. உன்னால எப்படி என்னை ஈஸியா விட்டுட்டு போக முடிஞ்சது? நிஜமாவே நீ என்னை லவ் பண்ணயா? என்னோட தாட்ஸ், என்னோட ஞாபகங்கள் உனக்கு வரவே இல்லையா கொஞ்சம் கூட? எவ்ரி நைட் உன்னை நினைச்சு நான் வந்து நைட் டைம்லாம் தூக்கம் இல்லாம உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கேனே. உன்னால எப்படி இவ்ளோ ஈஸியா போக முடியுது? அப்படிங்கிற மாரிதான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க பெர்சன் வெளியில பார்க்கறதுக்கு எதுவுமே நடக்காத மாரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரியோ, இல்ல காமா இருக்கிற மாரியோ, நீங்க மூவ் ஆன் ஆகி போனது வந்து அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரியோ, எந்த பாதிப்பு இல்லாத மாரி தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க நைட் டைம்ல வந்து ரொம்ப ஹெவியான ஃபீலிங்ஸ் இருக்கு. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் வந்திருக்கு பாட்டம் டெக்ல. மேபி இதுல வந்து நிறைய பேர் ஃப்ளர்ட் பண்ற ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம். அதை நினைச்சு இப்ப அவங்க கொஞ்சம் அஷேம்டா ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி ஃப்ளர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி. இல்ல சில பேர் வந்து ஆக்ஷன் எடுக்க கூட ரெடியா இருக்கலாம். நைட் ஆஃப் வாண்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ், 2 பேருக்குள்ள இமோஷனலா டிட்டாச்மெண்ட் வந்ததை வந்து அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அந்த லவ்வே இல்லைங்கிறத வந்து அவங்க நல்லாவே ஃபீல் பண்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நினைச்சிருக்காங்க மீன்ஸ் உங்களுக்கு வந்து அவங்க மேல லவ் கொஞ்சம் கூட இல்ல, ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்ல. அதனாலதான் உங்களால இவ்வளவு ஈஸியா இமோஷனலா நீங்க டிட்டாச் ஆகிட்டீங்க. இமோஷனலா உங்க உங்க எமோஷன்ஸ் அவங்க வந்து அங்க எந்த எனர்ஜியுமே வந்து ஃபீல் பண்ணாத மாதிரி இருக்கு. இப்ப அவங்க மனசு வந்து ரொம்ப வந்து எம்டியா இருக்குது, வாய்டு. சுத்தமா அவங்களே ஒரு எமோஷன் இல்லாத ஒரு பர்சன் நம்ப ஆயிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டாங்க. சரிங்களா. 4 ஆஃப் கப்ஸ். ரொம்ப லாஸ்ட் நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா வந்து மிஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா. அவங்களால இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. பட் 4 ஆஃப் கப்ஸ் மிஸ் பண்றாங்கங்க. ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நைட் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்ததா, இல்ல ட்ரீம்ல வந்தாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தான் தெரியும். பட் இதுல 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. கடகம், விருஷகம், மீனம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. கன்னி, மகரம் அண்ட் ரிஷபம் இருக்கு. ஓகே. ஸோ ஆமா. ஏன்னா 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 ஆஃப் கப்ஸ்லாம் வந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுல யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு மூவ் ஆன் ஆகி போயிருக்கீங்க. அது உங்க பர்சனாவும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம். மோஸ்ட்லி நீங்களா இருப்பீங்க. பட் அது வந்து உங்க பர்சனால ஒத்துக்க முடியல. அது வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒரு முடிவா இருக்கு. அவங்க நைட்ல யோசிச்சு பாக்குறது என்னன்னா, நீ எப்படி என்னை விட்டுட்டு போன, உன்னால எப்படி முடிஞ்சது, இதுதான் அவங்க மைண்ட்ல வந்து. அவ்வளவு லவ் பண்ண என்னைய எப்படி என்னை வந்து என்கிட்ட பேசாம, எனக்கு மெசேஜ் பண்ணாம, என்னை பார்க்காம உன்னால எப்படி இருக்க முடியுது. இதுதான் இப்ப அவங்களோட கேள்வியா இருக்கு. லாஸ்ட் நைட்ல வந்து அவங்க தாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. ரொம்ப டீப் பெயின் இருக்கு. ரொம்பவே மிஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஒர்க் பிளேஸ்லயுமே கூட அவங்க உங்களை மிஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா. ஒர்க் பிளேஸ்ல மீன்ஸ் அவங்க ஒர்க் பண்றப்ப கூட உங்களோட ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு அதிகமா வருதுங்கிற மாதிரிதான் தெரியுது. ரொம்ப ஹெவியாவே உங்க ஞாபகங்கள் வருது. ஸோ அதை அவங்க ஃபீல் பண்றாங்க. அவங்க சந்தோஷமாலாம் இல்லைங்க. அவங்க வெளியில பார்க்கறதுக்கு எப்படி இருக்காங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு சுத்தி சந்தோஷமான விஷயங்கள் நடந்தாலும் அவங்க மனசு வந்து அதுல போகல. அவங்க ரொம்ப தனிமையை தான் விரும்புறாங்க. நீங்க தனிமையை விரும்புற பர்சனா இருந்தீங்கன்னா அவங்களும் மிரர் தான் பண்றாங்க. அவங்களும் ரொம்ப தனிமையை தான் விரும்புறாங்க. 10 ஆஃப் கப்ஸ். எஸ். சரி, நிறைய பேர் வந்து ஃபேமிலினால விட்டு போயிருக்காங்க. பட் அந்த ஃபேமிலினால அவங்களுக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. ஃபேமிலினால விட்டு போயிருக்கலாம், இல்லை தேர்ட் பார்ட்டினால விட்டு போயிருக்கலாம். பட் அதனால அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் வாழ்க்கையில இல்லை. அவங்க சந்தோஷம் எல்லாமே இப்ப அவங்களை விட்டு போன மாதிரி. நீங்க எப்ப விட்டு போனீங்களோ அப்பயே அவங்க சந்தோஷம் விட்டு போன மாதிரி தான் ஃபீல் பண்றாங்க. உங்களோட தாட்ஸ்ல ரொம்ப நேத்து நேத்து 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பாட்டம் டெக். நேத்து ரொம்ப ஹெவியா உங்க எனர்ஜியை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து மேபி பேசியிருக்கலாம். நீங்க 2 பேரும் ஃபியூச்சர்ல வந்து ஒரு ஃபேமிலி அமைக்கணும், ஒன்னா இருக்கணும், அதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்காங்க. உங்ககிட்ட தான் நான் இப்படிலாம் பேசினேனா, நம்ம 2 பேரும் தான் இப்படிலாம் இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதுல வந்து இமோஷன்ஸ் வந்து இடமே இல்லைங்கிற மாதிரி நீங்க மூவ் ஆன் ஆயிட்டீங்க.
நிறைய பேரு. இன்னும் ஆனா வந்து இதுல என்ன ஒரு மேட்டர்னா, இதுல என்ன விஷயம் எனக்கு சொல்ல தோணுதுன்னா, உங்க கரண்ட் எனர்ஜி வச்சு, இதுல வச்சு நான் பார்க்கும்போது, நீங்களுமே வெளியில வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். ஆழ் மனசுல வந்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்றீங்க. ரொம்ப தனிமையில இருக்கீங்க. உங்க பெர்சன் வந்துர மாட்டாங்களாங்கிற ஒரு நினைப்புல தான் இருக்கீங்க. பட் உங்க பெர்சன் உங்கள என்ன பண்றோம் அவங்களும் உங்க பெர்சன் அப்படிதான் இருக்காங்க. அவங்களும் வெளியில பார்க்கறதுக்கு நீங்க எந்த மாரிலாம் நடிக்கிறீங்க, பிரிட்டெண்ட் பண்றீங்களோ, எந்த மாரிலாம் ஷோ ஆஃப் பண்றீங்க, அவங்க முன்னாடி காமிச்சுக்க கூடாதுன்னு நம்ம ஒரு மாஸ்க் போடுவோம் இல்லையா? அந்த மாரி சிலர் போட்டுட்டு இருக்கிற மாரி இருக்கு நீங்க. அதேதான் அவங்களும் பண்றாங்க. என்னோட எமோஷன்ஸ் உனக்கு தெரிஞ்சிடக்கூடாது. மேபி 2 பேருக்கு ஈகோவா இருக்கலாம். இதுல நீங்க நெறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலிக்காகவோ, இல்ல தேர்ட் பார்ட்டிக்காகவோ மூவ் ஆன் ஆகி போயிருக்காங்க. இத நினைச்சு அவங்க ரொம்ப ஹெவியாவே வந்து வருத்தப்படுறாங்க. இப்ப வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் குடுக்காம, உங்கள பிரையாரிடைஸ் பண்ணாம, உங்கள இவ்ளோ ஈஸியா எடுத்தத நினைச்சு, லாஸ்ட் நைட் அவங்க ரொம்ப ஹெவியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஹெல்த்த கவனிச்சுக்கிறது கிடையாது. பேட் ஹேபிட்ஸ்ல ஏதாவது வந்து அவங்களுக்கு பழக்கம் இருந்தா அதுல போயிருந்திருக்கலாம். சுத்தமா அவங்க ஹெல்த் வந்து இப்ப ஸ்பாயில் ஆன மாரி இருக்கு. உங்களோட தாட்ஸ் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களோட உங்களோட சிந்தனை தான் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஸ்வாட் ரொம்ப வந்திருக்கு. சாரி இங்கேயும் ஸ்வாட் வந்தனால நான் சொல்றேன். பாட்டம் டெக்லயும். ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து அவங்க லாஸ்ட் நைட் வந்து ஹெவியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன் உங்ககிட்ட இருந்து மெசேஜ் வரல? ஏன் உங்ககிட்ட இருந்து கால் வரல? எப்படி உன்னால இவ்ளோ என்கிட்ட எமோஷன்ஸே காமிக்காம போக முடிஞ்சது? அதுதான் அவங்களுக்கு. அவங்களோட ஆசை எல்லாமே நீங்க ரிட்டர்ன் வரணும். பாருங்க 3 ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ். மேபி யாராவது தேர்ட் பார்ட்டி மீன்ஸ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா உங்களை அப்ரோச் பண்ணலாம். புது லவ் நான் மாறி வர்றேன், என்னை ஏத்துக்கோ. அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறாங்க. 2 ஆஃப் கப்ஸ், கப்ஸ் நிறைய வருது. கடகம், விருஷகம், மீனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லவ் வந்து லாஸ்ட் நைட் லவ் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹெவியா இருந்திருக்கு. டீப் டீப் ஃபீலிங். ஏன்னா கப்ஸ் வந்து அவ்வளோ வந்திருக்கு. இப்ப அவங்க அவங்க மனசே வந்து ஒரு நம்ப ஆயிருச்சு. அதாவது ஒரு எமோஷன்ஸ் இல்லாம, ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாம, எங்கேயுமே அவங்க சிரிச்சு பேசுறது இல்ல. அது எல்லாமே அவங்களே ஃபீல் பண்றாங்க. ஸ்ட்ராங் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கம் கிடையாது. ஒரு பியூரான சோலுக்கு வந்து பண்ண துரோகம் கொடுத்த வழி வந்து இப்ப அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு வந்து நல்லாவே தெரியுது. யூனிவர்ஸ் வந்து நல்லா அடி கொடுத்துக்கிட்டு இருக்கு. தூக்கம் இல்லாம பண்ணுது. உங்க உங்க நினைவுகளை வந்து யூனிவர்ஸ் வந்து அகைன் அகைன் கொண்டு வருதுங்கிற மாதிரிதான் இருக்கு. கிங் ஆஃப் கப்ஸ் பாருங்களேன், நான் சொன்னேன் உங்களுக்கு உங்க மெசேஜ் அண்ட் உங்க கால்க்காக அவங்க வெயிட் பண்றாங்களாங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு ஏதோ சைன் கொடுக்கலாம். இன்டைரக்டா உங்களுக்கு ஏதாவது சைன் கொடுக்கலாம். இல்ல உங்களை பத்தி விசாரிக்கலாம். பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸ் மூலமாவோ யார் மூலியமாவோ உங்களை பத்தி என்கொயர் பண்றது. ஏதாவது வந்து உங்க பாருங்க இன்னும் வந்து அந்த கப்பை ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அவங்க லவ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. பட் நீங்க வாங்க ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கறது அவங்களுக்கு இப்ப சந்தேகமே. அதனாலதான் அவங்களுக்கு வந்து இமோஷன்ஸை வந்து வெளியில காமிச்சுக்காம இருக்காங்க. லாஸ்ட் நைட் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த இந்த சங்கு இங்க இருக்கு இல்லையா, இதை அவங்க வச்சு ஊத பாக்குறாங்க இல்லையா. சோ உங்களுக்கு ஏதாவது அந்த அவங்க மனசுல இருக்கிறது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து அவங்களுக்கு தெரியணும். 10 வந்திருக்கு. 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாழ்க்கையே அவங்களுக்கு ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்குங்க. வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஃபேமிலியோட இருந்தாலும் அவங்க வந்து சுத்தமா சந்தோஷம் இல்லாம உங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் கொடுக்க அவங்க ட்ரை பண்ணலாம். சரியா? அது நீங்க நோட் பண்ணுங்க. கால் மெசேஜ்ல யாராவது வந்து அவங்கள பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அவங்க மூலமா கூட வந்து உங்களுக்கு ஏதாவது சைன் கொடுக்கலாம். அந்த மாதிரிதான் தெரியுது. 10 நிறைய வருது. 10 பாக்குறீங்களான்னு பாருங்க. ஒரு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்க உங்களை. ஓகே. சிச்சுவேஷன் இப்ப சரியில்லைன்னு அவங்க எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. ஆக்ஷன் எடுக்கணும். ரொம்ப ஆசை. உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. உங்களை வந்து ஈஸியா வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு தான் போயிருக்காங்கன்னு சொல்லலாம். சரியா? 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அழகா உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அப்ப வந்து நீங்க பெரிய தொல்லையா தெரிஞ்சிருக்கீங்க. உங்களை விட்டு போனா நல்லதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிருந்திருக்கு. பட் இப்ப இப்ப நீங்க இல்லாத இந்த ஆப்சன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்க இல்ல இல்லையா, இப்ப வந்து உங்களை வந்து இப்ப வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க அவங்க வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து இப்ப அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. சூழ்நிலை எப்ப சரி ஆகுங்கிறது வந்து அவங்க பாருங்களேன். இதுல வந்து கப் வச்சுட்டு ரெடியா இருக்காங்க. இந்த கப் வச்சு ரெடியா இருக்காங்க. பட் உங்களுக்கு கொடுக்க வரல. சரியா? அண்ட் இன்னொரு கப் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் உங்க போட்டோஸ் கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா லாஸ்ட் நைட் உங்க போட்டோஸை வந்து அவங்க திரும்ப திரும்ப பார்த்திருந்திருப்பாங்க. உங்களோட எனர்ஜி வைஸ் அவங்க கனெக்ட் ஆக பாக்குறாங்க. கப் அவங்க லவ் கொடுக்க ரெடியா இருக்காங்க. சரியா? இப்ப வேற விதமான கரியரோ இல்ல ஃபேமிலியோ அதெல்லாம் அவங்க ஃபோக்கஸ் இல்ல. இப்ப சூழ்நிலை எப்ப சரியாகும் அது மட்டும்தான் இப்ப அவங்களோட தாட்ஸ்ல வந்துட்டு போயிருந்திருக்கு. எனக்கு வந்து ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். என் பர்சன்ட் இதுல எல்லா எனர்ஜியுமே எனக்கு இருக்கு. எல்லாருமே இருக்கீங்க. அதாவது சிம்மம், மேஷம், தனுஷு அது கூட இருக்கு. இன்னைக்கு அது மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு எல்லாரோட எனர்ஜியுமே வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் நைட் வந்து டீப் ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்கு. மிஸ்ஸிங் எனர்ஜி ஹெவியா இருக்கு. உங்களை மிஸ் பண்ணிட்டோமோ, நீங்க திரும்ப வரமாட்டீங்களோ, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு வலி, ஒரு பயம் எல்லாமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு.
ஓகே. ஒரு ரொம்ப பெரிய புரிதல்ன்னு சொல்லலாம். ஒரு விழிப்பு அவங்களுக்கு வருது. பெரிய புரிதல் வந்திருக்கு. நீங்க ரொம்ப முக்கியங்கிறனால, நெறைய பேர் ஃபேமிலி இங்க பெரிய பிளாக்கேஜா இருக்கலாம். சரிங்களா? ஓகே. பிரேக்கிங் பாயிண்ட். எமோஷன்ஸ் ரொம்ப ஓவர் ஆகுது. அந்த அந்த பாயிண்ட்ட ரீச் பண்றாங்க. அதுக்கு மேல முடியல அப்படிங்கிற மாரி ஆயிட்டாங்க. இதுக்கு மேல என்னால எமோஷன்ஸ கண்ட்ரோல் இது என்னன்னா, உங்க உங்க தாட்ஸ் வந்து வெளியில போக பார்த்துருக்காங்க லாஸ்ட் நைட். பட் அவங்கனால முடியல. அகைன் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்கள வந்து உள்ள கொண்டு வந்துருது. மறுபடியும் வெளியில போறாங்க உங்கள நினைக்காம. அகைன் உங்களோட தாட்ஸ் உள்ள கொண்டு வந்தது. உங்களோட நினைவுகள் உள்ள கொண்டு வந்துருது. அவங்கனால வந்து உங்களுக்கு வந்து ஒரு பவுண்டரி செட் பண்ண முடியல. உங்க தாட்ஸ், உங்க எண்ணங்களுக்கு வந்து, "நீ இல்ல என்னோட பெர்சனோட எண்ணங்கள் வந்து எனக்கு கொண்டு வராத. நான் அவங்கள நினைக்கவே கூடாதுன்னு" நினைக்கிறாங்க. பட் அது முடியல. மறுபடியும் மறுபடியும் உங்களோட ஞாபகங்கள் வந்து அதிகமா இருக்கு. எஸ். இது வந்து ஃபேமிலி ஒரு பெரிய விஷயமா இருக்கு. உங்க பெர்சன் டிவைன் மாஸ்குலினா இருக்கலாம். ரொம்ப ஒரு செக்யூரிட்டி குடுக்கணும்னு நெனைக்கிற ஒரு பெர்சனா இருக்கலாம். ஃபேமிலி ரொம்ப முக்கியம். என்னோட லைஃப் முக்கியம். என்னோட கரியர் முக்கியம். என்னோட சந்தோஷம் முக்கியம். அப்படின்னு நெனைக்கிற ஒரு பெர்சனா கூட இருக்கலாம். அதுவும் இங்க ஒரு பெரிய பிளாக்கேஜா இருக்குது. அட்ராக்ஷன் ஹெவியா இருக்கு. அப்சஷன் ஹெவியா இருக்கு. ஓவரா உங்கள பத்தி வந்து நெனைக்கிறாங்க. மிக்ஸ்டு சிக்னல்ஸ் குடுப்பாங்க. ஏன்னா எமோஷன்ஸ் ரொம்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு நீங்க கேட்ட இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவு வந்து அவங்க குடுக்க மாட்டாங்க. மிக்ஸ்டு சிக்னல்ஸ் குடுப்பாங்க. எமோஷன்ஸ் ரொம்ப அவங்களுக்கு பிளாக்டா இருக்கு. அவங்களும் ரொம்ப நெகட்டிவா தான் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைன்னே சொல்லலாம். சரியா? உங்கள ஒரு செகண்ட் சான்ஸ் தாங்க எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்க வேணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் இந்த கப் வச்சுக்கிட்டு அவங்க ரெடியா இருக்காங்க. லாஸ்ட் நைட் மேபி ஏதாவது பிளான் பண்ணலாம். சம்திங் தே ஆர் வொர்க்கிங் ஆன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பார்க்கலாம். என்ன மாரியான ஒரு ம் முயற்சி எடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து லவ் குடுக்க ரெடியா இருக்காங்க. பட் நீங்க தான் இல்ல. உங்க இடம் வந்து அங்க எம்ப்டியா இருக்கு. உங்க ஆப்சன்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. இங்க தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த சேர் வந்து இங்க எம்ப்டியா இருக்கு இல்லையா? அது நீங்க தான். அது இங்க கேமரா இருக்கு. ஸோ ஷியூரா உங்க பெர்சன் வந்து உங்க ஃபோட்டோஸ் பார்க்கறது, இல்லைன்னா நீங்க எடுத்த பிக்சர்ஸ் வெளியில போகும்போது, நீங்க இந்த கேமரா யூஸ் பண்ணி எடுத்த பிக்சர்ஸ், அந்த மெமரீஸ், இல்ல அந்த பிளேஸ்க்கு போறது கூட இருக்கலாம். நீங்க 2 பேரும் சேர்ந்து போன பிளேஸ், அந்த பிளேஸ்க்கு கூட அவங்க போயிருக்கலாம். உங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த பிளேஸஸ்லாம் வந்து அவங்க விசிட் பண்ணி இருந்திருக்கலாம். போய் பார்த்திருந்திருக்கலாம். பட் இப்ப அவங்க என்ன மாரியான எமோஷன்ஸ்ல இருக்கான்னு உங்களுக்கே புரியாது. ஏன்னா அவங்களே அவங்க வாழ்க்கைய வந்து ரொம்ப மிஸ்டா தான் ஆக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கு. எமோஷன்ஸ ரொம்ப ஹெவியா பிளாக் பண்றாங்க. ஆனா ஒரு விஷயம், உங்கள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. லாஸ்ட் நைட் ரொம்ப ரொம்ப அப்சஸ்டா இருந்திருக்காங்க. ஹெவி அப்சஷன், அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. ரொம்ப அத நீங்க ஃபீல் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் லாஸ்ட் நைட் வந்து உங்க பெர்சன் வந்து உங்கள பத்தி நெனச்சது. அந்த உங்க எனர்ஜியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பெர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும், ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.